போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 120 days ஃப்ரீ பேட்சில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாலிட்டியில் 6th 7th 8th ஸ்டாண்டர்டில் இருக்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அந்த சிலபஸ் படி நம்ம எந்தெந்த லெசன்ஸ்லாம் நடத்தணுமோ அது எல்லாமே நம்ம வந்து நடத்தியிருக்கோம். ஸோ 6th 7th 8th என்னென்ன லெசன்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்தின வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம 9th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாலிட்டி. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சப்ஜெக்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பாலிட்டியெலாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து அதாவது வந்து புரிதல் இருந்துச்சுன்னா வந்து பாலிட்டியில் ஈஸியாகவே நம்ம வந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ அன்றாட அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 6th 7th 8th நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனி 9th வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hourக்குள்ளே வந்து 9th வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு லெசன் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மார்க் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம குரூப் 2 படிக்கிறவங்களும் சரி, குரூப் 4 படிக்கிறவங்களும் சரி, அதாவது வந்து ஹிஸ்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 மார்க்லேருந்து 60 மார்க் வரைக்கும் கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 லெசன், அதாவது வந்து 3 யூனிட் வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து ஹிஸ்ட்ரி தான் இருக்குது குரூப் 2ல். அந்த குரூப் 2A குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டில் வந்து குரூப் 4 அதாவது ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே 9th 10th நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரியும் நம்ம கூடவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது வந்து வேறு ஏதாவது லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி நம்ம வந்து கூடவே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த சயின்ஸும் மேக்ஸும் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அது வந்து 6th 10th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதை நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஹிஸ்ட்ரிக்கும் மேக்ஸுக்கும் வந்து தனி கவனம் செலுத்தி நோட்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக நம்ம ஹிஸ்ட்ரியும் மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக்கை வந்து ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான். ஸோ ஹிஸ்ட்ரியும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ கூடிய விரைவில் கண்டிப்பாக வந்து அதுக்கான வேலையும் வந்து நடக்குது. கூடிய விரைவில் வந்து மேக்ஸும் சயின்ஸும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 120 days வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்படியும் வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது வந்து ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 4 month ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த 120 days நம்ம டெய்லியும் வந்து யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த 120 daysக்கு அப்புறமா தான் இதோட ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு. ஸோ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இனிமேல் வந்து கரெக்டாக வீடியோ வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.